டென்னசி தமிழ்ச்சங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சித்ரா. தினமும் ஒரு திருக்குறள் என்ற வரிசையின்படி இன்று குறள் 82, அதிகாரம் விருந்தோம்பல், பால் அறத்துப்பால். விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாகும் என்பதை வள்ளுவர் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தில் அழகாக கூறியுள்ளார். குறள்: விருந்து புறத்த தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார்பார் அன்று. விளக்கம்: விருந்து, வீட்டிற்கு வந்த விருந்தினர். புறத்த தன் வீட்டின் வெளியே இருக்க. தான் உண்டல், தான் மட்டும் தனித்து உண்பது. சாவா மருந்து எனினும், சாகா வரத்தை தரும் அமிழ்தமாகவே இருந்தாலும் வேண்டார்பார் அன்று. அது விரும்பத்தக்க பண்பு அல்ல, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இதனை வள்ளுவர் அழகாக கூறியுள்ளார். ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் உணவு எவ்வளவு அரியதாக இருந்தாலும், ஏன் அந்த சாவா மருந்து என்று சொல்லக்கூடிய அமிழ்தமாகவே இருந்தாலும், பசியோடு தன்னை நாடி வந்த விருந்தினரை புறக்கணித்துவிட்டு தான் மட்டும் உண்பது விருந்தோம்பல் ஆகாது, அது அறமும் ஆகாது. பகிர்ந்து அளித்து உண்பதே விருந்தோம்பலின் மாண்பாகும் என்று வள்ளுவர் கூறியுள்ளார். மீண்டும் குறள்: விருந்து புறத்த தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார்பார் அன்று. நன்றி, வணக்கம்.